இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தொடக்க திருச்சபை காலத்தில் இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசப்பாவுடைய கருத்துக்கு, அவருடைய கோட்பாடுகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு பணிந்து அவரை விசுவசிக்க தொடங்கினார்கள். ஆனால் அதை சிலர் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அவர்தான் பழமைவாதிகள்னு சொல்றோம். அவங்க பழைய கருத்துக்களையே அப்படியே மனசுல வச்சுட்டு இருந்தாங்க. ஏசப்பா சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். பழைய தோல் பையில புது ரசத்தை ஊற்றி வைக்காதுன்னு சொல்லுவார். பழைய ஆடைகளை புது துணியை கிழிச்சு ஒட்டு போடுறதா அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவார். பழையதை விடுத்து முழுவதுமாக என்கிட்ட மாறிவாருன்னு சொல்லுவார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை ஆண்டவர் அழித்து விட்டாருன்னு சொல்லுவார். ஆனால் இது எவ்வளோ சொன்னாலும் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. சிலர் ஏசப்பாவுடைய கருத்துக்களை அப்படி பட்டும் படாமல் அப்படி கொஞ்சம் விசுவசிச்சாங்க. இருந்தாலும் அந்த பழமையை உணர்த்துற மனசு இல்லை அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்தவத்தில், அதாவது ஏசப்பாவை விசுவசித்து வந்தவங்க மத்தியிலையும் பழமைவாதத்தை பரப்புனாங்க. அவர்களையும் அந்த பழமையிலேயே ஊறி இருக்கிறதுக்கான விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. அப்படியாப்பட்ட காலத்திலே தான் இந்த எபிரேயர் திருமுகத்தில் அந்த ஆசிரியர் எழுதுகிறார். இந்த எபிரேயர் திருமுகத்தில் மனு குலத்திற்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் இங்கே சொல்லியிருப்பாங்க. கடவுள்னா யாரு, நம்பிக்கைனா என்ன, எப்படி அவர் நம்பி வாழணும், சமூகத்தில் எப்படி வாழணும், கடவுளுக்கான வாழ்க்கை எப்படி, சமூகத்துக்கான வாழ்க்கை எப்படி என்று, ஒரு மனிதன் எப்படி சமூகத்தில் வாழணும், இறையில் ஆன்மாவுக்கான வாழ்க்கை எப்படி வாழணும், அனைத்து விஷயங்களும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு பாருங்க, ஒரு மனிதன் சமூகத்திலே ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எப்படி வாழணும், ஆண்டவருடைய திரு வாக்கின்படி இங்கே எப்படி வாழணும் என்று இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எபிரேய ஆசிரியர். இன்றைக்கு முதல் வாசகத்தினுடைய மைய வசனமே அதாங்க பாருங்க பார்ப்போம். அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புங்கள். ஒருத்தவன் கஷ்டப்படுறான், அவன் நல்ல விஷயத்துக்காக அவனை தூண்டி விடுங்க. அவன் நன்மை செய்ய தூண்டி விடுங்க. அவன் பிறகு அன்பு செஞ்சு வாழ தூண்டி விடுங்க. தீமை செய்ய தூண்டி விடாதீங்க. இன்றைய இந்த கருத்து ரொம்ப தியானிக்கிறோம். நாம் ஒருவருக்கு நல்ல பாதையை காட்டும் மொழியை கெட்ட பாதையை காட்டக்கூடாது. சொல்வார் பாருங்க பார்ப்போம். எவன் ஒருவனை பாவ செயலில் விழுவதற்கு காரணமா இருக்கிறானோ அவன் என்ன பண்ணணுமா, அவன் கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி கடல்ல தள்ளிடணுமா. நீ பாவியா இருந்தா நீ மட்டும் பாவியாரு. உன் தூண்டுதலால் எல்லாரையும் பாவியாக்காத. நீ செத்து போனா ஒரு பாவி இறந்தான்னு தான் இருக்கும். நீ உன் கழுத்துல கல்லு கட்டி கழுத்துல தள்ளி சாவடிச்சணும் உன்னை. நீ உயிரோடு இருந்தால் எத்தனை பாவிகள் நீ உருவாக்குவாய். அப்போ நாம் ஒருத்தவருக்கு முன்மாதிரியா இருக்கணும்னா அவன் நல்ல காரியத்துல வாழணும், முன்மாதிரியா இருக்கணும். இன்றைய மைய வசனமே அதான். இன்னைக்கு எதிர்நோக்கில் நிலையா இருந்து விசுவாசத்தோட இரு. அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புங்கள். பாருங்க பார்ப்போம். கடவுளுடைய இல்ல, எனக்கு முன்னே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, பெரிய குரு பாவ பரிகார விழாவின் போது மட்டுமே அந்த ஆட்டினோட ரத்தத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு, திருத்துயகத்துக்குள்ள போவாரு. சரிங்களா? திருத்துயகம் உடன்படிக்கை பேடை இருக்கின்ற இடத்துக்கு அவர் தான் போவார். அந்த ஆண்டில அந்த ஒரு நாள் மட்டுமே அவர் அங்கே போவார். அதனால யாரும் போக மாட்டா, போகக்கூடாதுங்க. அப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவர் இயேசு தன் ரத்தத்தை எடுத்து சென்றார் பெரிய குருவாக. அந்த இயேசுனுடைய ரத்தம், அந்த இயேசுனுடைய பலி
நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த திரையை கிழிச்சு போட்டுடுச்சுன்னு சொல்றாரு எபிரேயர் திருமுக ஆசிரியர். பாருங்க பாப்பா, இன்னைக்கு இயேசுவே அந்த திரைச்சீலை, இயேசுவே அந்த திரைச்சீலை. இயேசுவின் உடல் எப்போ நமக்காக மரித்ததோ, நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தியதோ, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தொங்கினார், உடல் சிலுவையில் தொங்கப்பட்டதோ, அப்பொழுது திரைச்சீலையும் கிழிந்து விட்டது. நமக்கும் தந்தைக்கும் இருந்த இடையே இருந்த அந்த ஒரு ஒரு பாலத்தை அவர் உடைத்து விட்டார். அதாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி கூட்டுவார் இல்லையா? கூட்டிட்டு வரும் பொழுது மோசே என்ன பண்ணாரு, உடன்படிக்கை பேழை வைக்கிறதுக்காக அங்கே சந்திப்பு கூடாரம் கட்டினார். அந்த கூடாரம் கட்டிட்ட பிறகு அதை உள்ள உடன்படிக்கை பேழை வைத்தார். அதன் முன்பாக ஒரு திரைச்சீலையை தொங்க விட்டார். அது திருத்துவயகம், ஆண்டவரும் வீற்றிருக்கின்ற திருத்துவயகம். இந்த ஆண்டவர் முற்றம் அப்படி வச்சிருந்தார். இதை பின்பற்றி இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், விடுதலை பயணத்தில் வாசிக்கலாம், 26:33 வாசிக்கலாம். அதே போல 1-2 குறிப்பேடுலையும் நீங்கள் வாசிக்கலாம். சாலமோன் ராஜா அவரும் பிறகு ஆலயத்தை மிக பெரிதாக கட்டுகின்ற பொழுது இதே முறையை பின்பற்றுவார். 2 குறிப்பேடு 3 அந்த 6-7-14 சிறப்பாக வாசிக்கலாம். நீங்கள் அதற்கு பாருங்க, திரையை தொங்க விடுவார். அந்த திரை கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மறைப்பாக தொங்கியது. அந்த மறைவை அந்த ஒரு இடைவெளியை இயேசு ஆண்டவர் தன்னுடைய சாவின் வழியாக, தன்னுடைய மரணத்தின் வழியாக அதை கிழிச்சு போட்டார். அப்ப எதுக்கு நீ பாவியான இருக்கக்கூடாது, நீ ஒளியின் மக்களா இருக்கணும். கடவுள் இயேசப்பா நம்மை தூண்டி எழுப்பினார். பாவம் செய்யாதையா, நல்ல வழியில போய, எப்படி கடவுளை மன்னிக்கிறார், நீ மன்னிங்க சொல்லிய, விசுவாசத்தோட இரு. வாழெடுப்போன் வாழால் மடிவான், கோவப்படாது. ஒரு கடந்து காட்டினா ஒரு கணத்தில் அடிச்சா மறு கணத்தை காட்டு, அவனுக்கு மன்னிச்சு அவனுக்கு விடு என்று நல்ல வழியிலே இயேசுபிரான் நம்மை தூண்டி எழுப்பினார். அதே போல இன்று திருச்சபை நம்மையும் இருக்க இன்றைக்கு அழைக்கிறது. எப்படி பாருங்க பார்ப்போம். தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு, தீய என்ன வேண்டாம் மனசுக்கு, விடுவிக்கப்பட்டு தூய நீரினால் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடு உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரை அண்டி செல்வோமாக. நேரிய உள்ளத்தோடு இருங்க, தூய உள்ளத்தோடு இருங்க, தீமையிலிருந்து விடுபட்ட மனசாட்சி கொண்டிருங்க. ஏனென்றால் நம்மை ஆண்டவர் தூண்டி எழுப்பினார். எதுக்காக? தீய வழியில பயணிக்க கிடையாது, நல்ல வழியில போய், நீதியான வழியில போய், நேர்மையான வழியில போ. நீ கிறிஸ்தவன், என்னுடைய பிள்ளை, நீ பிறருக்கு ஒளியா இருக்கணும், நீ பிறருக்கு துர்மாதிரியா இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஏனென்றால் கடவுள் நம்மை நல்ல பணிகளுக்கு அழைத்தார். இன்றைய முதல் வாசத்துல பிற்பகுதி மிக அற்புதமான பதிவு, வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு மெதுவா நிறுத்தி வாசிச்சு பாருங்க பார்ப்போம். நாம் எதிர்நோக்கி இருப்பதை தயக்கமின்றி அறிக்கையிட வேண்டும். நம்முடைய விசுவாசம், என் ஆண்டவர் வருவார், அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும், அவர் முன்பு நான் நிற்கணும். இதுதான் என்னோட நம்பிக்கை, விசுவாசம் தான். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது மரணத்தையும் உயிர்ப்பையும் அறிக்கையிடணும் திருப்பதி சொல்றோம். நம்ம விசுவாசம் தானே. அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடணும், தயங்கக்கூடாது, வெளிப்படை அறிக்கையிடணும். என் ஆண்டவர் இயேசு, அவர் காட்டி பாதையில் நடக்கிறேன் நான். அவர் 2ஆம் வருகையின் பொழுது நான் முன்னாடி சுத்தமான பிள்ளையா நிற்கணும். பாருங்க பார்ப்போம். எதிர்நோக்கி இருப்பதை தயக்கம் என்று அறிக்கையிடுவதிலே நிலையாயிருங்கள். இன்னும் பாருங்க பார்ப்போம். அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. சொன்னாங்க, நற்செயல் புரிய, அன்பு வாழ்க்கை வாழ, நீதியான நேரிய வாழ்க்கை வாழ நீ என்ன பண்ண, ஒருத்தருக்கு தூண்டுகோலாயிரு. அதை விடுத்து தீய வாழ்க்கையில பயணிக்க தூண்டுகோலா இருக்க. உதவி செய், உபத்திரவம் செய்யாதான்னு பெரியவங்க சொல்லுவார்.
நீ பிறருக்கு நல்ல வழியை காட்டணும்னு தான் அவசியம் இல்லை. ஆனால் கெட்ட வழியில் கொண்டு போயிடாது. என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு நல்லதாக தான் அமையணுங்கிறது அவசியமே கிடையாது. அப்படியே விட்டுட்டு அவன் நல்லா வாழ்ந்துட்டு போவான். ஆனால் உன் வாழ்க்கை பிறருக்கு கெட்ட பாதையாக அமையக்கூடாது. ஒரு சகோதரர் தெரியும், நான் மோட்டாரில் வண்டி ஓட்டி இருக்கும்போது ஒரு வயசான ஒருத்தர், ரொம்ப பழக்கமான ஒருவர், பெரிய ஒருத்தர், அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே ரொம்ப வருத்தப்பட அழுவார். அவருடைய மகன், அவருடைய பிள்ளை, ஒரே பையன்தான், காலையில் 6 மணிக்கெல்லாம் ஒயின் ஷாப்பில் தான் நிற்பார், 7 மணிக்கெல்லாம் சாராய கடையில் தான் நிற்பார். அப்படிலாம் முன்னாலே வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு குடிச்சிட்டு அப்படியே அப்படி கண்ணுங்க சொப்பாக நிற்பார். அவருக்கு 2 பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்குதுங்க. அந்த குழந்தைங்க, அவர் சொல்கிறாருன்னா, இவன் கெட்டு குடிச்சவராக போட்டும்பா, இவனை பார்த்து இந்த பிள்ளைங்க என்ன ஆகுமான்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவார். சொல்ல புரியுதுங்களா? அதாவது அவர் சொல்கிற வார்த்தை என்ன, இவன் கெட்டு போயிட்டான்ப்பா, குடிச்சவராக போயிட்டான், விடுப்பா. ஆனால் ஐயோ, இவனை பார்த்து இந்த 2 அரும்புகளும் தப்பான வழியில் போயிடுமோ, இந்த பிள்ளைங்க என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறான்னு சொல்லுவார். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு நல்ல விதத்தில், நீங்கள் இன்னைக்கு வாசகம் பாருங்க, இன்னைக்கு அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் நாம் பிறருக்கு காரணமாக இருக்கோம். நம்ம பார்த்து இன்னொருத்தவங்க அழிஞ்சு போக நம்ம காரணமாக இருக்க வேண்டிய அவசியம். அதற்கு கடவுள் தான் தண்டனை தெரியுங்களா? சொன்ன பாருங்க, கழுத்தில் கல்லை கட்டி கடலில் தள்ளலாம். நான் சொல்ல, இயேசுவோடைய வார்த்தை. இன்னும் பாருங்க பார்ப்போம். சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்துக்குவது கிடையாது. ஏன் அப்படி? ஆண்டவருக்குரிய காரியத்தை வாங்க, பூசைக்கு வாங்க, சபை ஆண்டவர் திருச்சபை காரியத்தில் கலந்துக்குங்க. இதற்காக நம்ம என்ன பண்ணணும்? ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. ஒரு மனுஷன் கோயிலுக்கு வரலையா, இப்ப ஏன் கோயிலுக்கு வர, வாப்பா, வருஷ பிறப்புக்கு வர, கிறிஸ்துமஸுக்கு வர, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படியே கோயிலுக்கு வருவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பீப்புளாக இருப்பாங்க, வெளியவே நிற்பாங்க. உள்ள வரும் வெளியே அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் வருவாங்க, அப்படியே வாசோடு நிற்பாங்க, அப்படியே கிளம்பி போவாங்க. என்ன பண்ணும்? அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அண்டி கொண்டு வருவதற்கு நாம் ஊக்கம் மூட்டுவோமாக. இன்னும் பாருங்க பார்ப்போம். இறுதி நாள் நெருங்கி வருகிறதை நாம் காண சொன்னோம் இல்லையா? நெருங்கி வரதை நம்ம காண்றோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கம் மூட்டுவோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாமே கடவுள்கிட்ட ஒரு ஆன்மாவையாவது கொண்டு வந்து சேர்க்க நாம் பாடுபட வேண்டும். சரிங்களா? அதே சமயத்தில் நல்ல ஆன்மாவை பிரித்து கொண்டு போகிறது நம்ம ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது. சகோதரர்களே, முதல் வாசகம் பார்த்தீங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படி இருப்பவர்கள் தான் நம்மனா யாரு ஆண்டவர் அண்டி போக முடியும். நீ பிறருக்கு உப்பா ஒளியா இருக்கணும், பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளி பயமான பிரகாசமாக இருக்கணும். நீ பிறகு இருட்டில் தள்ளக்கூடாது. அப்படி இருப்பவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருடைய மலைகளை ஆண்டவர்கிட்ட இல்லத்துக்கு போக தகுதி உடையவங்க அவங்க தான். இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க. இன்னைக்கு அப்புறமா திருப்பாடல், ஆண்டவருடைய மலைகளை ஏற தகுதி உடையவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற உள்ளம் உடையவர். கரைப்படாத கைகள், சுத்தமான கைகள், எந்த குறை சொல்லுக்கும் இல்லையா, தீ கெட்டப்படி, அதாவது கரைப்படாத கைகள்னா அனைத்து முதல் அடங்கும். லஞ்சமோ கையூட்டோ இல்லாமல் மாசற்ற மனமுடையவர், எந்த குற்றம் குறை இல்லாத மனமுடையவர். பிறகு அழிஞ்சு போனோம், அவன் நல்லா இருக்கிறானோ, ஐயோ வயிறு இருந்துச்சே, என்ன என் வாழ்க்கை அது? அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்காது இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்க ஆண்டோட இடத்துக்கு போக முடியுமா? சிந்திச்சு பாருங்க. சொல்ல பாருங்க பார்ப்போம். ஆண்டவரது மலைகள் ஏற தகுதி உள்ளவர் யார்? திருப்பாடல் 45 சிந்திக்கு நமக்கு. அவர் திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற உள்ளமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தன் கரத்தை உயர்த்தாதவர். அந்நிய தெய்வத்துக்கா என்ன நல்லதை கட்டதோ என்ன ஆண்டவருடைய திருப்பாத்திரம் நான் போய் உட்காரணும். அப்படி இருக்கிறவர், இவ்வாறு எவர் ஒரு வாழ்கிறாரோ அவர் தான் ஆண்டவருடைய இல்லத்தை தங்கி இருப்பார். அவங்க தான் ஆண்டவருடைய இல்லத்துக்கு போய் சேருவாங்க.
மாறாக என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூறவெல்லாம் விண்ணகத்தில் பிரவேசம் செய்ய மாட்டான். ஏசப்படைய வார்த்தை இது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே கூவுறியா, நீ விண்ணகம் வந்து சேரவே மாட்டேன். மாறாக என் தந்தையின் திட்டப்படி அவருடைய வார்த்தைப்படி அவன் வாழுகிறானோ அவனே விண்ணகம் செல்வான், ஆண்டோடைய இல்லத்துக்கு செல்வான். என்ன சொல்ற பாருங்க பார்ப்போம். நீங்கள் பிறருக்கு நல்ல விதத்தில் ஊக்கமூட்டும் பிள்ளைகளாகிறீங்க, கரைப்படா கைகள் உடைய பிள்ளைகளாகுங்க, மற்றவங்களுடைய அன்பு செலுத்த நீங்கள் தூண்டுகோளாருங்க, நல்லது செய்ய தூண்டுகோளாருங்க, கரைப்படாத கையாருங்க. என்ன சொல்ற பாருங்க பார்ப்போம். நேர்மையான அன்பு கொண்ட உள்ளமா இருங்க, அந்நிய தெய்வத்தை அண்டி போகாத பிள்ளையாக இருங்க. அவ்வாறு இருந்தால் நாம் கடவுளுடைய இல்லத்துக்கு நுழைய முடியும். நாம் கடவுளுக்கு நுழைவோமா, சிந்திப்போம். இன்றைய நற்செய்தியை பார்க்கணும். நாம் இன்னைக்கு எதுக்கு ஒரு விளக்கு எதுக்கு கொளுத்தி வைக்கிறாங்க, விளக்கு எதுக்கு வாங்குறாங்க? கட்டிலு கீழே வைக்கவா, மரக்கால கீழே வச்சு பூட்டி வைக்கவா? கிடையாது. விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதுக்கு தான் ஒரு விளக்கை வாங்குறாங்க. நான் ஒரு விளக்கு வச்சிருக்கேன்னா அதற்குரிய பலன் அதை கொடுக்கணும்யா, நான் அதை பயன்படுத்தணும். அது அப்படி பிரகாசமா இருக்கணும். அது மாறாக அந்த விளக்கு தூக்கி அடுப்பு கட்டில் கீழே போட்டு வச்சிடக்கூடாது. இயேசுவோட வார்த்தை. கடவுள் நம்மை அழைச்சிருக்கா சொல்லுங்க பாப்போம். வார்த்தை, நீங்கள் இந்த உலகிற்கு உப்பாய் ஒளியா இருக்குன்னு சொல்றாரு பாருங்க பாப்போம். நாம் ஒளி கொடுக்கலன்னா கடவுள் நம்ம அழைச்சதுக்கு என்ன பலன் வச்சு, என்ன பலன் சொல்லுங்க பாப்போம்? ஒன்றும் கிடையாது. சிந்திச்சு பாருங்க. ஒரு விளக்கு வச்சு அது ஒளி கொடுக்கணும் இல்லையா? நான் கடவுளுடைய பிள்ளை இல்லையா? திருமொழிக்குள்ள எனக்கு அன்றாடம் என்ன பிள்ளையா சுவீகாரம் பண்ணியிருக்காரு இல்லையா? இந்த உலகத்தை நான் அழைச்சிருக்காரு இல்லையா? இந்த உலகத்தில் எனக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த உடலால் இந்த உள்ளத்தால் நான் எப்படி ஆண்டவருக்கு பலன் கொடுக்க போறேன்? சொல்லுங்க பார்ப்போம். பலன் தராத திராட்சை செடி வெட்டி நெருப்பில் எறியப்படும், நம்ம வாசிக்கிறோம். நாம் அப்படி நறுக்கி எரியப்படும் திராட்சை கொடையாக நம்ம இருக்கணுமா? சிந்திச்சு பார்ப்போம். சகோதரர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தரும் செய்தி தான். நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், நாம் பிறருக்கு ஒளி கொடுக்கும் விளக்குகளாக இருப்போம். நம்மால ஒரு ஆன்மா, ரொம்ப வேணாங்க, ஒரு ஆன்மா ஆண்டவர் பார்த்துக்கு போய் சேர்ந்தா போதும். ஏசப்பாடி சொல்ல பாருங்க. ஏசப்பா அதாவது மருத்துவன் நோய் அற்றவனுக்கல்ல நோய் உற்றவனுக்குன்னு சொல்லுவார். அப்படி நோயுற்ற அந்த ஒரு ஆன்மா, அந்த பாவியான ஒரு ஆன்மா மனம் திரும்புதலின் பொருட்டு விண்ணகத்திலே உண்டாகும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லுவார். அப்படி அந்த ஒரு ஆன்மா ஆண்டவருக்காக மாறி போயிட்டு அவர் திருப்பாதம் போய் சேர்ந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, விண்ணகத்துல எவ்வளவு மகிழ்ச்சியை முன்பு போகணும். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சகோதரர்களே, நாம் அதற்கான பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்யும் சகோதரர்களே. மாறாக இல்லைப்பா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கைலாம் தேவையில்லை, நான் கரைப்படைஞ்ச கையோடு தான் இருப்பேன், மாசு இருக்கிற உள்ளத்தோடு தான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்று நாம் வாழ்ந்தால், எஸ்ஐயா சொல்லுவார் 1:15 வாசி பார்க்கணும். நீங்கள் கரைப்படைந்த கைகளோடு வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் பாராமுகத்தினராய் இருப்பாராம். தூய உள்ளத்தோடு வேண்டதானே ஆண்டவர் கொடுப்பாரு. கரைபடிந்த உள்ளத்தோடு, மாசு இல்லாத உள்ளத்தோடு ஆண்டோட ஜெபிக்கும் பொழுது அவர் கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க. அப்போ நமது வேண்டுதல் பலிக்கணுமா? நாம் ஒளியின் மக்களா இருக்கணும், பிறருக்கு ஒளியா நாம் இருக்கணும், நாம வச்சுக்கணும். மத்தேயு சொல்ல பாருங்க, மத்தேயு 5:8 சொல்லி பாருங்க பார்ப்போம். தூய்மையான உள்ளம் கொண்டோர் கடவுளை காண்பர். புரியுதுங்களா? தூய உள்ளத்தோர் ஆண்டவரை காண்பர். அப்போ நாம் ஆண்டவரை காண வேணுமா? அவருடைய இல்லத்துல போய் நாம் 2 நாள் வாழ்ந்திருக்கணுமா? தூய உள்ளத்தோடு இருப்போம். இன்றைக்கு கடவுள் நமக்கு நம்முடைய அழைப்பை தான், நம்ம அழைப்பினுடைய நோக்கமே இதான். இன்னைக்கு மத்தேயு 5:16 இவ்வாறு சொல்லுகிறது. வாசிக்கிறேன் பாருங்களேன். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் நற்செயல்களின் வழியாக பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்கின்ற பொழுது நம் நற்செயல்களின் பொருட்டு
அவர்கள் ஆண்டவரை புகழ்வார்கள். நம்ம எப்படி ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கிறோம் பார்த்தீங்களா? எஸ்ஐயா 60 சொல்லுவாங்க பாருங்க, எழுந்து ஒளி வீசு, உமது ஒளி தோன்றிவிட்டது. எழுந்து ஒளி வீசணும். அந்த ஒளி கட்டிலுக்குள்ளேயோ மரக்காலுக்குள்ளேயோ போய் ஒளிந்து கொள்ளக்கூடாது. சகோதரர்களே, மீண்டுமாக சொல்கிறேன், மீண்டுமாக வாசிக்கிறேன், கவனிங்க பார்ப்போம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது உங்கள் நற்செயல்களை அவர்கள் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்களாக. சகோதரர்களே, இன்றைய மையம் இதான். நாம் பிறருக்கு ஒளி தரும் விளக்காக வாழ்ந்தால் நம்மால் கடவுள் மகிமைப்படுத்தப்படுவார். கடவுள் மகிமைப்படுத்தப்பட ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களால் நம்ம நிறைவு செய்வார். சத்தியம். என்னால் சந்திப்போம்.